கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பெரிதான கிருபைக்கும் இரக்கத்திற்குமா இந்த நேரத்தில் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த மைக்குக்கு முன்னாடி நிற்கிறதுக்கும் இந்த தகுதி வேண்டும். சாதாரணமா தேவன் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. தேவன் அழைக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே இந்த அனுமதி கொடுப்பாங்க. அதனால கிருபையோடு இரக்கத்தோடு தேவன் பாராட்டி நம்ம ஈவுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் 7 வார்த்தைகளை பேசினார். அதில் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, அவர் பேசின 4வது வார்த்தை. அவர் பேசின 4வது வார்த்தை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். அவர் பேசுகிறார் மிகுந்த பாரத்தோடு மிகுந்த வேதனையோடு கூட அவர் சொல்லுகிறார். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். 3 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா, தேவனாகி கர்த்தர் நம்ம சோர்ந்து போற வேலையில, நம்ம பயப்படுற வேலையில, நம்ம கவலையோடு இருக்கிற நேரங்கள்ல தேவன் நம்ம கூட அடிக்கடி சொல்ற வார்த்தை, நீ பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி அநேக தருணங்களை இயேசுப்பா நம்ம கூட இந்த வசனங்களை பேசினார். ஆனால் அவர் மிகுந்த நேசித்த தன்னோட சொந்த குமாரனாகி இயேசுவை கைவிட்டார். அப்படி தேவனே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீர் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த வருத்தத்தோடு பாரத்தோடு முதல் முறையாக அவர் எப்பொழுதும் அப்பா பிதா என்று அழைத்தவர் முதல் முறையாக தேவனே என்று மிகுந்த வேதனையோடு அவர் பார்த்து அவர் கூப்பிடுகிறார். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகி தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவராய் தன்னோட சொந்த குமாரனை கைவிட்டார். காரணம் நம்மை அவர் கைவிடக் கூடாது என்பதற்காக. ஆமென். அவரோட ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டா மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு ஈவு கிடைக்கும், ஒரு கிருபை கிடைக்கும். தேவனாகி கர்த்தராகி இயேசு அவர் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டால் உடைய பிதாவானவரை நம்ம தரிசிக்கவே முடியாது என்பதுதான் நிச்சயமான உண்மை. அப்பொழுது கூட இயேசுப்பா எப்பொழுதும் சொல்லுவாரு, பிதாவானவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் எப்பொழுதும் பிதாவானவருக்கு பிரியமானவர்களை செய்கிறபடினால் அவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறோம் என்று சொன்னவர் முதல் முறையாக தனியாக அவர் விடப்பட்டிருக்கிறார். காரணம் என்றால், நாம் தேவனை விட்டு தூர போகிற தருணங்கள்ல, தேவன் விட்டு நம்ம பிரிந்து போற தருணங்கள்ல நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் வரும். ஆமென். இப்பொழுது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்து வாசிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். நமக்காக அவர் பாவமானார். ஒரு விஷயம் இந்த காரியத்தை ஆழமா உணர்ந்து சொல்லுவோமா? நமக்காக அவர் பாவமானார். நம்மளுடைய மீறுதலுக்காய், நம்மளுடைய அக்கிரமங்களுக்காய் அவர் பாவமானார். அவர் பாவமானதின் நிமித்தம் தான் அவர் முழுவதுமாய் இருளானது அவரை மறைத்ததினால் தான், நீதியின் சூரியனாய் அவர் இருந்ததனால் இருள் மறைத்தது நிமித்தம், மனுஷனுடைய பாவங்கள் முழுவதுமாய் அவர் மேல் சுமத்தப்பட்டது நிமித்தம், அவர் பாவங்களை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியாய் அங்கே இருந்த மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் அவருக்கும் இவருக்கும் நடுவில் இருந்த அந்த ஒரு பிரிவு, அந்த அவருக்கும் இவருக்குமான ஐக்கியம் துண்டித்ததனை இயேசுவினாலே தாங்க முடியாத நிமித்தம் இந்த வேதனையான வார்த்தையை இயேசு சொல்லுகிறார். அவர் கரங்கள்ல ஆணி அறையப்பட்டிருந்தது. அவர் நம்மை பற்றி நினைக்கிற தேவன், என்னாலும் நம்மை பற்றி நினைக்கிற தேவனா இருக்கிறார். அவரோட தலையில உள்முடி சுமத்தப்பட்டிருந்தது. அப்படியா இருந்த தேவனை, நம்மை பற்றி நினைத்த தேவனை, அவர்கள் அநேக பாவத்தை செய்த மனுஷர்கள் பாவம் அறியாத அவர் மீது முள்முடி வைத்து தேவனை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் தேவன் அதையெல்லாம் தாங்கிக் கொண்டார், அதையெல்லாம் சகித்துக் கொண்டார், அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். காரணம் நம் மீது வைத்த அன்பு. ஆனால் முதன்முறையாக தேவன் சொல்லுகிறார், ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் பிதாவினிடத்தில் கெஞ்சுகிற
வார்த்தை பிதாவானவருக்கும் இவருக்குமான ஒரு ஐக்கியம் துண்டிக்கப்பட்டது. பிதாவானவருக்கும் இவருக்குமான ஒரு 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 பாசம், ஒரு ஒரு ஐக்கியம், ஒரு நெருக்கம், அவருக்கும் இவருக்குமான அந்த மகிமை துண்டிக்கப்பட்டதுனால அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் முதல் முறையாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் பிதாவினிடத்தில் கேட்கிறார். இதற்கு முன்பதாக ஒரு வசனம் உண்டு. மத்தேயு அதிகாரம் 27 வசனம் 45. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஆமென். பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்தகாரம் அப்படின்னா அதனோட மீனிங் இருள் சூழ்ந்த நிலை. இருள் அப்படிங்கிறது தான் அந்தகாரம். அப்பொழுது ஏன் இருட்டாச்சு அப்படின்னா, இயேசுவானவர் நீதியின் சூரியனாய் அங்கு பிரகாசிக்கிறவர். மனுஷனுடைய மொத்த பாவமும் இனி வரக்கூடிய ஜெனரேஷன், நம்ம மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய எத்தனை ஜெனரேஷனுடைய மனிதர்கள் பிறந்தாலும் அவங்களோட மொத்த பாவமும் இயேசுவினால சுமத்தப்பட்டதுனால இருளானது அப்படியே நீதியின் சூரியனை மறைத்தது நிமித்தம் அங்கு ஒரு அந்தகாரம் உண்டாயிற்று. ஆமென். தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், ஆனாலும் இருளானது வெளிச்சத்தை பற்றி கொள்ளவில்லை. ஆமென். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் நமக்காகவே இத்தகைய காரியங்களையும் அனுமதித்துக் கொண்டார். இத்தகைய காரியங்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது நம்ம முன்னதாக ஆதியாகமங்கள்ல நம்ம வாசிச்சிருக்கோம். ஆதியாகமங்கள்ல மிக பெரியதான ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது. உண்மையாகவே வேதத்தை அறிந்தவர்கள் ஆதியாகமத்தோட முதல் அதிகாரத்திலிருந்து அதிகாரத்தில் கடைசி அதிகாரம் வரைக்கும் அவங்க படிச்சாலும் அதோட விளக்கங்களை ஆராய்ந்து முடியாது. அவ்வளவு பெரிய ரகசியங்களை வைத்திருக்கிறார். இப்பொழுது ஏவாள் ஒரு மரத்துல தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு பழத்தை அவங்க எடுத்து புசிக்கும் போது அதை புசித்து தன்னுடைய கணவரான அவர் ஆதாமுக்கும் ஏவாள் கொடுக்குறாங்க. அது அவரும் சாப்பிடுறாரு. இது நிமித்தம் சாபம் வந்தது. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜீவன் தரும் கனியாக தொங்கிக் கொண்டிருக்கார். அவரை நம்ம ருசித்து நம்ம அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆகவே அவர் அந்த சிலுவையின் மரத்தில் தொங்கினார். ஆமென். அந்த ஏவாளானவங்க அவங்களை அறியாமல் செய்த குற்றம், அறியாமல் செய்த பாவம், அதனாலே கர்த்தர் அதை மாற்றி அந்த சாபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ஆமென். இயேசு யாருங்க? நமக்கு நிறைய காரியங்களை நம்ம இயேசு யாருன்னா நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள் தோணும். அவர் ரட்சகர், ஒரு மன்னிக்கிறவர், அவர் மீட்பர், இப்படின்னு ஒவ்வொரு சென்டென்ஸ்ல நமக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் தோணும். அப்படி நான் இயேசுவை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது எனக்குள்ள வந்த வார்த்தை, இயேசு யாருன்னா பிதாவானவரே தான். இயேசு யாருன்னா பிதாவானவரே தான். எப்படின்னு நான் நிறைய காரியங்களை யோசிக்கும் போது இயேசுப்பா சொன்னாரு, அவர் நம்மோடு, பிதாவானவர் நம்மோடு இருக்க வாஞ்சித்து ஆசைப்பட்டுதான் ஏசப்பாவா வந்தாங்க. அந்த காரியம் எனக்குள்ள ஆழமான ஒரு விஷயத்த உணர்ந்துச்சு. அதுல ஒரு வசனம், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கான ஒரு அதனோட மறைப்பொருள் உண்மை என்னன்னா தேவன் நம்மோடு. ஆமென். ஏசப்பாவா நம்மளுக்குள்ள வாசம் பண்ணணும், ஏசப்பாவா நம்மளுக்குள்ள இருக்கணும்னு பிதாவானவர் ஆசைப்பட்டதுனாலதான் அவர் இயேசுவாகவே வந்தார். நம்ம வேதத்துல வாசிச்சிருக்கோம், ஏசப்பா இப்ப என்னையும் என்னோட வார்த்தையும் எப்படி பிரிச்சு பார்க்க முடியாதோ அதே மாதிரி பிதாவானவரையும் அவரோட வார்த்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அவரோட வார்த்தை தான் இயேசு. அப்படி அவர் இயேசுவாய் நம்மளுக்குள்ள வந்ததுனால, சிலுவையில் அவர் பொங்கப்பட்டிருந்ததுனால, அவருடைய சரீரத்தையும் அவரோட ரத்தத்தையும் நம்மளுக்கு கொடுத்ததுனாலதான் இப்பொழுது ரத்தமாகவும் நம்மளுக்குள்ள வந்திருக்காரு. அதே போல வார்த்தையாகவும் நம்மளுக்குள்ள இருக்காரு. அதே போல மாம்சமாகவும் அவர் மண்ணாவா நம்ம கம்யூனியன்ல நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இப்படி அவர் முழுவதுமாய் நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அவர் நமக்கு சொல்றாரு, எனக்கு முன்னே போய் நீ உத்தமனாயிரு, நான் உனக்கு முன்னே போய் உன் கோணங்களை செவ்வையாக்குவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இப்படின்னு சொன்னவரு அவரால் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா மனுஷனை நம்பவே முடியல. ஏன்னா எப்போ விட்டுட்டு போறாங்கன்னே தெரியுது இல்லை. அதனால அவருக்கு இல்ல இவங்க பக்கத்துல எல்லாம் இருந்தா சரிப்பட்டு
வராது, இவங்க முன்னாடிலாம் நம்ம போனா சரிப்பட்டு வராது, இவங்களுக்குள்ள போகணும். ஆமென். இயேசு இவங்களுக்குள்ள போகணும்னு முடிவு பண்ணதுனாலதான் ரத்தமாகவும் மாம்சமாகவும் அவர் நம்மளுக்குள்ள வந்தார். ஆமென். இந்த காரியங்கள் பிசாசு நன்கு அறிந்திருந்தது. இந்த ஏன்னா வேதத்தில் முன்பதாகவே பிசாசு நன்றாகவே அறிந்தவனாலதான் இந்த காரியங்கள் நமக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, பிசாசு எப்படிப்பட்டவன்னா ஆவியா இருக்கிறான். பிசாசு ஆவியா இருக்கிறான். பிசாசு நம்மளோட ஆத்மாவை வாங்கிக்கிறதுக்காக எதுனாலும் செய்ய தயாரா இருப்பான். எதுனாலும் உங்களோட ஆத்மா கெட்டு போகணும், நீங்க அவன் பக்கம் போகணும், ஏசப்ப பக்கம் போக கூடாது அப்படின்னா அவன் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருப்பான். அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவன் எதை கொடுத்து வாங்க முடியாதோ அதை ஏசப்பா கொடுத்தாதான் நம்மள அவர் வாங்க முடியும். அப்படி அவர் திட்டம் பண்ண காரியம்தான் ரத்தம். ஆமென். பிசாசு இடத்துல ரத்தம் கிடையாது. அதனாலதான் ஏசப்பா அந்த ரத்தத்தை சிந்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளே விலைக்கரையமா வாங்கியிருக்காரு. அவருக்கு நம்ம விலைக்கரையம் பண்ணிட்டாருனாவே நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள். இனி யாரும் அவரோட கையில இருந்து நம்மளை வாங்கவே முடியாது. ஆமென். அவர் நம்மளை வாங்கி கொண்டவர், நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள். இப்போ பிசாசு நம்மளை எந்த சூழ்நிலையும் நம்மளை ஆண்டவர்கிட்ட பிரிக்க வகைத்து எடுக்கிறான். ஆனால் அது முடியாது. ஏன்னா அவர் நம்ம பக்கத்துல மட்டும் இல்ல, நம்மளுக்குள்ளேயும் அவர் தான் இருக்காரு. ஆமென். இந்த நேரத்துல பாருங்க, நமக்கு பரலோகத்துல சாட்சியிடுவர்கள் 3 பேர் இருக்காங்க. அதே போல பூமியிலும் சாட்சியிடுவர்கள் நமக்கு 3 கொடுக்கப்பட்டிருக்காங்க. ஒன்று ஜலம், இன்னொன்று ஆவி, இன்னொன்று ரத்தம். ரத்தம் இந்த பூமியிலிருந்து பேசுகிறது. ஆபேலோட ரத்தம் கர்த்தரிடத்துல பேசினது இல்லைங்களா? அதே போல ஏசப்பா நம்ம பூமியில சிந்தின ரத்தம் எப்பொழுதும் நம்மளுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. அவரை விட்டு விலகி போகாதபடி தேவ ஆவியானவரும் நம்மளுக்குள்ள பேசிட்டே இருக்காங்க. அவரோட ரத்தமும் நம்மளுக்காக போராடிட்டே இருக்கு. என்னோட பிள்ளைகள் என் இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் அவருடைய ரத்தம் நம்மளுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நானு இந்த வேர்ல்டுங்கிறது ஒரு எக்ஸாம் சென்டர் மாதிரி. நன்றாக நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வேர்ல்டுங்கிறது ஒரு எக்ஸாம் சென்டர். அப்படின்னா என்ன எக்ஸாம் சென்டர்னா, நமக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆவியின் கனிகள் 9 இருக்கு இல்லைங்களா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், நிச்சயம். இந்த ஆவியின் கனிகள்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி எக்ஸாம்பிள் இருக்குன்னா தேவன் சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம ஹெவனுக்கு போக முடியும். எக்ஸாம் பாஸ் பண்ணலன்னா நம்ம கண்டிப்பா ஹெவனுக்கு போக முடியாது. அதெல்லாம் தேவன் ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க. என்ன கட்டளைன்னா முக்கியமா கொடுத்துருக்காரு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் பெற்றுண்டு அகலியில போடப்படும். அப்படின்னா கனி கொடுக்கலன்னா கண்டிப்பா நமக்கு பரலோகம் இல்லைங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு கனி கொடுக்க, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்றேன். இப்போ கனி கொடுக்காத மரம் எல்லாம் பெற்றுண்டு அகலியில போடப்படும் ஒரு சொன்னது நிச்சயமே. அப்போ ஆவியின் கனிகள்ல உதாரணத்துக்கு முதலாவது அன்புங்கிற கனி எடுத்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்போ அன்புங்கிறது ஒரு கனி, அது ஒரு கனியாவே இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஏசப்பா வராங்க, ஒரு அழகான கனி, பார்க்கவே அப்படியே அந்த கனியை பார்க்கவே சாப்பிடலாம் போல இருக்கிற அளவுக்கு ஒரு அழகான கனி. அந்த கனி எடுத்துட்டு போய் ஏசப்பட்ட ஒரு அம்மா கொடுக்குறாங்க. ஏசப்பா அதை வாங்கி அதை வாங்குறதுக்கு முன்னாடி அது வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அது ஏன் அவர் வேண்டாம்னு சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, அது பிளாஸ்டிக் கனி. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் கனியை சாப்பிட முடியாது இல்லைங்களா? அது மாதிரிதான் அன்பு மாயமற்றதா இருக்கணுமா. நம்ம அன்பு நடிப்பா இருந்துச்சுன்னா நிச்சயமா அது பிளாஸ்டிக் கனி மாதிரி அவர் வேண்டாமே சொல்லிடுவாரு, அது எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிடுவாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அன்புங்கிறது ஒரு ஃப்ரூட்டு. அந்த ஃப்ரூட்டுக்கு ரெண்டாவது அம்மா கொண்டு போறாங்க. சரி, இந்த வாட்டி ஐயா வச்சுக்கலாம். ஐயா கொண்டு போறாரு. அப்படி கொண்டு போகும்போது அந்த கனியை ஏசப்பாட்ட கொடுக்குறாங்க. ஏசப்பா அந்த கனியும் வேணாம்னு சொல்றாரு. பார்த்த உடனே வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏசப்பா இந்த கனி பாருங்க, ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க ஏசப்பா, இது நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும், நீங்க பாருங்க, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
சரி ஓகே என்னதான் அப்படின்னு பார்த்தா அது வெட்டி பாருன்னு அவரே சொல்றாரு. வெட்டி பார்த்தா உள்ள புழுங்கு அழுகி போயிருக்கு. ஆனா மேல பார்க்க நல்லா தானே இருந்தது, ஆனா உள்ள பார்க்க புழுகு இருக்கு, அழுகி போயிருக்கு, ஆனா நல்லா மேல ஸ்மெல்லா தானே இருந்தது அப்படின்னு பார்த்தாங்க. சரி ஓகேன்னு அவர் வந்துட்டாரு. இப்போ அதே போலதான் சில பேர் அன்புங்கிற கனிக்குள்ள நிறைய பொறாமை குணம் இருக்குது, நிறைய கசப்பில்ல நிறைய கோபம், எரிச்சல், இதெல்லாம் வந்து அந்த அன்புங்கிற கனிக்குள்ள இருக்கு. அது வந்து ஒரு புழு உள்ளதுக்கு சமம். அதனால அதை அவாய்ட் பண்ணிடுவாரு. அது போல மூணாவதா ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போறாங்க. ஏசப்பா அந்த ஃப்ரூட்டையும் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஒரு அம்மா எடுத்துட்டு போறாங்க, வேணாம்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்டு நீயே சாப்பிட்டு பாருன்னு சொல்றாங்க. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப கசப்பா இருக்கு அந்த ஃப்ரூட்டு. அவரால் சாப்பிட முடியல. சாரி ஏசப்பா, ஏன்னா அந்த பழத்தை நான் சாப்பிடல, உங்களுக்காக கொண்டு வந்தேன், ஆனா அது ரொம்ப கசப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவராலே சாப்பிட முடியல. ஆனா அந்த கசப்புங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இருதயத்துல இருக்கிற அன்புக்கு சம்மந்தப்பட்ட உள்ள இருக்கிற கசப்பு. நம்ம அன்பாதான் இருக்கிறோம், அன்பு மாதிரி உள்ள என்ன இருக்குன்னா கசப்பு கொஞ்சம். அவங்க பண்ண பழைய காரியங்கள், பேசின வார்த்தைகள், அவங்க நம்மளை துக்கப்படுத்தின செயல்கள், இதையெல்லாம் வச்சுக்கொண்டு நம்ம நேசிக்கிறோம். அந்த ஃப்ரூட்ஸையும் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. கடைசியா இருக்கிற நல்ல கனி, அந்த கனிக்குன்னே ஒரு தனி வாசனை இருக்கும். ஆமென். அந்த வாசனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நல்ல கனியுடைய அந்த வாசனை நம்ம அவரை தேடி போக தேவையில்லை. அந்த வாசனையே வந்து அவரை நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்துடும். ஆமென். அவர் சுகந்த வாசனை, நுகர்கிற வாசனை, உண்மையும் உத்தமமான இருதயம். ஆமென். ஒரு தடவை டான்ஸ்ல கூட சொல்லியிருந்தாங்க, டேபிள் ஃப்ரூட்ஸ் நல்லா ஆப்பிள் நினைக்கிறேன், ஆப்பிள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. அப்ப அக்கா சொன்னாங்க, உள்ள வரும்போதே எனக்கு நல்ல ஸ்மெல்லு, நல்ல அந்த ஃப்ரூட்ஸோட வாசனை. அந்த மாதிரி நம்ம ஆவியின் கனிகள் நம்மளுக்குள்ள இருக்கும் போதே நம்மகிட்ட ஒரு ஸ்மெல் இருக்கும். ஆமென். அவர் ருசிக்கத்தக்க, அவர் நல்ல ஸ்மெல் பண்ணி விரும்பத்தக்க ஒரு ஸ்மெல் நம்ம கிட்ட இருக்கும். அவருக்கு விருப்பம் நம்ம ப்ரே பண்ணும் போதே அந்த ஸ்மெல்லோடு கூட அவர் நம்மகிட்ட இறங்கி வருது தேவனா இருக்கிறார். ஆமென். இப்பொழுது பாத்தீங்கன்னா பிசாசானவன் நம்மை வஞ்சியாதபடி ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம எப்பொழுதும் ஸ்பான்டியன்ஸ் எப்படின்னா டெய்லி ஒவ்வொரு மணி நேரத்துல கொஞ்ச நேரம் டைம் மனுஷனோடு பேசாத நேரம் தான் நம்ம ஏசப்பாவோடு பேசி கொண்டிருக்கணும். ஆமென். நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுனா கூட மனதளவிலும் இல்ல வாய்வழியிலும் எப்பொழுதும் அவர் கூட பேசிக்கொண்டே இருக்கும்போது பிசாசு நமக்கு வைக்கிற வலைக்குள்ள விழாதபடி தேவனாகிய கர்த்தர் நம்மை தாங்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் கூட நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லுவேன். பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது ஒரு பார்க் இருக்கும். அங்க ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு பார்க் இருக்கும். அந்த பார்க்ல பாத்தீங்கன்னா அவ போய் விளையாடுறா. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சுனால வேணாம் பாப்பான்னு சொல்லுவா. நான் ட்ரீட் பண்ணி மாட்டேன். அப்ப போயிடுவா, விளையாட்டுக்கு போயிடுவா. ஆனாலும் அவளுக்கு தெரியாம ஒரு பக்கம் நான் மறைஞ்சிருந்து அவளை பார்த்துட்டே இருப்பேன். அங்க மொத்த பிள்ளைங்க இருப்பாங்க, ஆனா என் பார்வை இன்னும் அவன் மேல மட்டும்தான் இருக்கும். அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் நம்ம எத்தனை பேர் இந்த பூமியில் இருந்தாலும் உண்மையாய் அவரை தெரிந்து கொண்ட ஜனங்கள் மேல அவரோட கண்ணு எப்பவும் இருக்கும். நாமே எப்பொழுதும் நம்மளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எனக்குள்ள ஒரு தோன்றின ஒரு வசனம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வசனம்னா அவர் பேசின ஒரு அழகான வார்த்தை. தேவன் நினைச்சு பார்க்க முடியாத அவசரத்துல இருந்தா கூட அவரோட நினைப்பெல்லாம் என்னமோ உங்க மேலதான் இருக்கு. ஆமென். அவரோட நினைப்பு எப்பவுமே நம்மளை பத்திதான் நினைச்சுட்டே இருக்கு. நம்ம எப்பவும் நாம ஒரு மனதளவு எங்கானாலும் போயிடும், அவர் நினைப்பு என்னமோ நம்ம மேலதான் இருக்கு. நம்ம இதை விட பெரிய நிறைய காரியங்களை தேவன் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்து, இதுவும் தேவன் நமக்காக சிலுவையில தொங்கின, நமக்காக அவரோட சரீரங்கள் கிழிக்கப்பட்டது, நமக்காக அவர் சிந்தின ரத்தம், இது எல்லாத்தையும் விடையும் பெரிய காரியம் என்னன்னா இதை விசுவாசித்து இதை ஆழமாய் உணர்ந்து பரலோக ராஜ்யத்திற்கு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட போயிடணும். அவருக்கு அது மட்டும்தான் ஆசை. அவருக்கு ஏசப்பாவுக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா நம்ம கூட இருந்துடணும் பரலோகத்துல. அதுக்காக தான் இவ்வளவு பாடுகளையும் பட்டாரு, இவ்வளவு தூரம் நம்ம கூட பேசுறாரு. ஏசப்பாவுக்கு பெரிய ஆசையெல்லாம் ஒண்ணும் இல்லை, என் கூட நீ வந்து உட்காந்து பேசு. உண்மையாவே நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோம்னா முதலாவது அவங்களுக்கு கொடுக்கறது என்னன்னா நேரம். அந்த நேரம் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம்னாவே நம்ம அவங்களை அதிகமா நேசிக்கிறோம்னு அர்த்தம்.
கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான இந்த பெரிய பாக்கியத்துக்கு நான் அவரை நன்றி சொல்லுகிறேன். இந்த வேதத்தை தியானிக்கிறதுக்கும் வேதத்தை பற்றி அவரை குறித்து நான் யோசிக்கிறதுக்கும் நான் தகுதியற்றவர்கள் சொல்லுவேன். ஏன்னா அவரை குறித்து நான் சில நேரம் பேசும்போது எனக்கெல்லாம் கூட இந்த தகுதி நீங்க கொடுத்துருக்கீங்க இசுப்பா, நீங்க என்ன வச்சுக்க மாற்றி பேசு. ஏன்னா இந்த மைக்கில் நின்று பேசுறதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அவர் பாராட்டின ஈவு, அவர் பாராட்டின